சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் குருமுகமனதீத்ய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாத்து காமஹா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி. மின்னார் தடமுதழ் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம் இப்போது பெரியாழ்வார் திருமொழியின் 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி சென்னி ஓங்கு என்று தொடங்கக்கூடிய அற்புதமான ஒரு திருமொழியை அனுபவிக்க உள்ளோம். இந்த 10 பாசுரங்களின் கருத்து என்னன்னா, திருப்பதி மலைக்கு மேல இருக்கும் மலையப்ப சுவாமி திருவேங்கடமுடையான் பெரியாழ்வாருடைய உள்ளத்தில் வந்து எப்படி கோவில் கொண்டார். நினைக்கும் போதே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க. இதுவும் நித்தியானுசந்தானத்தில் உள்ள 10 பாசுரங்கள். என்னாடி என் முன்பே சொன்ன மாதிரி நாம 4000 பாசுரங்களும் பார்க்க போறோம். ஆனா எந்த வரிசையிலனா, தினந்தோறும் நாம சேவிக்க வேண்டிய பாசுரங்களை எல்லாம் முதலில் அனுபவித்து விட்டு அதுக்கப்புறம் மற்ற பாசுரங்களை அனுபவிக்க உள்ளோம். அந்த வகையில பெரியாழ்வார் திருமொழியில நீராட்டல் பதிகம் பார்த்தோம், பூச்சூட்டல் பதிகம் பார்த்தோம், காப்பிடல் பதிகம் பார்த்தோம். இப்போது பெரியாழ்வார் திருமொழியின் 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி சென்னி ஓங்கு பதிகம். இதன் கருத்து, திருப்பதி மலையில இருக்கிற பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு பெரியாழ்வார் உள்ளத்தில் இல்ல பெரியாழ்வார் உள்ளம் மட்டும் இல்ல, இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் சொல்றாளோ அவ ஒத்தொத்தர் உள்ளத்தையும் தன் கோவிலாக்கி நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்துக்குள்ளேயும் திருவேங்கடமுடையான் வந்து கோவில் கொள்ள போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் தான் இந்த 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி. வாருங்கள், உள்ளே செல்லலாமா? கோவில் கட்டி வச்சாச்சா உள்ளத்துல? திருவேங்கடமுடையானை வரவேற்க சக்கரா தொலைக்காட்சி நேயர்கள், கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லோரும் தயாராக இருப்பீர்கள். வாருங்கள், பெரியாழ்வார் திருமொழி 5ஆம் பத்து 4ஆம் திருமொழிக்குள்ளே இப்போது நுழைகிறோம். இப்ப என்ன காட்சின்னா, இதற்கு முந்தைய திருமொழி 5ஆம் பத்து 3ஆம் திருமொழியில பெரியாழ்வார் திருமாலிருஞ்சோலை எந்தாய்னு சொல்லி அழகர் மலையில உள்ள அழகரை தான் கூப்பிட்டார். ஆனா பெருமாள் எப்படிப்பட்டவரான்? ஏதோ ஒண்ணு, பெருமாளுடைய ஊரை சொன்னாலும் பேரை சொன்னாலும் அவர் இருக்கும் மலையை சொன்னாலும் ஏதோ ஒண்ணு சொன்னாலும், ஆஹா என்னிடம் இவ்வளவு பக்தி செலுத்தி என்னை துதி செய்தாயேன்னு சொல்லி கிடுகிடுன்னு பக்தன் உள்ளத்துக்கு ஓடி வந்துருவாராம். அது நம்மாழ்வாரும் பாடுகிறார். திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். நான் ஏதோ தற்செயலா இந்த அழகர் மலை திருமாலிருஞ்சோலை மலைன்னு பேச்சு வழக்குல சொன்னதுக்கே ஆஹா என்னுடைய ஊரின் பேரை நாம சங்கீர்த்தனம் பண்ணேன்னு சொல்லி பெருமாள் என் உள்ளத்துக்குள்ளேயே வந்து கோவில் கொண்டுட்டார்னு நம்மாழ்வார் பாடுகிறார். அதுபோல பெரியாழ்வார் நம்ம தமிழகத்துல மதுரை பக்கம் இருக்கிற அழகர் மலைன்னார். திருவேங்கடமுடையான் பார்த்தாராம், அழகர் மலையோ அது எந்த மலையோ, மலைன்னு சொல்லிட்டே இல்லையா, மலைன்னா அது திருவேங்கட மலைதான், மலையப்பன்னா அது நான் தான், என்னத்தான் சொன்னார்னு சொல்லி திருவேங்கடமுடையான் தானே ஓடி வந்து, பகவானுடைய கருணையை பாருங்கள், திருவேங்கட மலைன்னு சொல்லல, வேங்கடமாமலைன்னு சொல்லல, அவர் சொன்னது அழகர் மலைன்னார். ஆனா மலையப்பன் பார்த்தானாம். மலைனா என்னது? மலை அப்பன்னா நான் தான், நீ மலைன்னு சொன்னியோ இல்லையோ, உன் உள்ளத்துக்குள்ளே வந்து கோவில் கொள்கிறேன்னு திருப்பதி மலையிலேருந்து புறப்பட்ட பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் எழுந்தருளி இருக்கும் பெரியாழ்வாருடைய உள்ளத்துல வந்து கோவில் கொண்டாராம். கோவில் கொண்டதோடு இல்லாமல் அவர் உள்ளத்தில் பரம பக்தியை வளர்த்தாராம். பகவானை எண்ணி எண்ணி உருகி அந்த பகவானை வைகுண்டத்தில் போய் அடைந்து அவனுக்கு இடைவிடாது தொண்டு செய்ய வேண்டும் என்ற பாரிப்பு, பகவான் மீது காதல், அந்த பகவானை நினைக்கும் போதே கண்களிலே கண்ணீர், குரல் தழுதழுக்கிறது, மெய் சிலிர்க்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். இது எல்லாத்தையும் கொடுத்து பெரியாழ்வாருடைய பக்தி முற்றிய நிலையை அடையும்படியாக செய்தானாம். பக்தியின் முழுமை நிலைன்னு சொல்றான் இல்லையா, பெரியாழ்வாருக்கு ஏற்கனவே பெருமாள் இடத்துல பொங்கும் பரிவு, இன்னும் திருவேங்கடமுடையான் உள்ளத்துல வந்து கோவில் கொண்டுட்டார்னா பெரியாழ்வார் நிலையில் இருந்து யோசித்து பாருங்கள், அவருக்கு பக்தி எப்படி பொங்கி வரும்னு. பெரியாழ்வாருக்கு பொங்கி வந்த அந்த பரம பக்தியை பார்த்து திருவேங்கடமுடையான் ஆனந்தப்பட்டானாம். என்னன்னா, பெருமாளை பக்தி உழவன், பெருமாளை ஒரு விவசாயின்னு சொல்லுவார். விவசாயி என்ன பண்றார்? நிலத்துல முதல்ல விதைச்சு அதுக்கு உரம் போட்டு அதுக்கப்புறம் நீர் ஊற்றி அது ஒரு செடியாக பயிராக முளைத்து வருவதை பார்த்து ஆனந்தப்படுறாரு இல்லையா. அது போல திருவேங்கடமுடையானும் ஒரு விவசாயியாம். அவர் என்ன பண்ணாராம்?
பெரியாழ்வாருடைய உள்ளம் என்னும் நிலத்தை தேர்ந்தெடுத்தாராம். புதுக்கவிஞர் சொல்றாரு இல்லையா, நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும்னு. பெரியாழ்வார் உள்ளத்தை ஒரு நிலமாக பகவான் தேர்ந்தெடுத்தான். அதிலே பக்தி என்னும் விதையை விதைத்தான். அதுக்கப்புறம் பகவானுடைய அனுபவத்தையே அதுக்கு உரமாக சேர்த்தானோம். ஏன்னா அந்த விதை முளைக்கணும்னா அதுக்கு உரம் சேர்க்கணும் இல்லையா, ஃபெர்டிலைசர்னு சொல்றோம், இதெல்லாம் சேர்க்கணும். அது நேச்சுரலா ஆர்டிபிஷியலா அதெல்லாம் விட்டுடுங்க, மேன்யூரோ ஃபெர்டிலைசரோ சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணாராம், பெருமாளை திருக்கோவில்கள் திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவிக்க வச்சு அனுபவத்தை கொடுத்து அதையே உரமாக்கிட்டார். அப்ப பெரியாழ்வார் உள்ளம் நிலம், அதிலே பக்தி என்பது விதை. பகவானை அவ்வப்போது அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோமே அது உரம். நீர் தேக்கணுமே, ஆச்சாரிய உபதேசத்தையே அதில் நீராக தேக்கினார். பெரியாழ்வாருக்கு பெருமாளே ஆச்சாரியனா உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தையே நீராக தேக்கினார். அப்போ பக்தின்னு விதை விதைச்சாச்சு, அதுக்கு உரமாக பகவானுடைய அனுபவத்தை கொடுத்தாச்சு, ஆச்சாரிய உபதேசம்ங்கிற நீரை தேக்கியாச்சு. அடுத்து நிலத்துல என்ன ஆகும், பயிர் முளைக்கும் அல்லவா. என்ன பயிர் முளைத்ததான், பெரியாழ்வாரும் பெருமாளும் அனுபவித்து கூடி இன்புறுதல், பகவானை அனுபவித்து அவனோடு சேர்ந்து ஆனந்தப்படுதல். அந்த பயிர் பெரியாழ்வாருடைய உள்ளம் என்னும் நிலத்தில் முளைத்து விட்டது. அப்ப இங்க பயிரே என்னன்னா, பெருமாளும் பெரியாழ்வாரும் உள்ளத்திலே கூடி ஆனந்தப்படுகிறார்கள். அந்த பயிர் பக்தி என்னும் பயிர் முழுமையடைந்த நிலை. அதை பார்த்து திருவேங்கடமுடையான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாராம். பெருமாளுக்கு எது ஆனந்தம், நாமெல்லாம் திருந்தி அவனுக்கு பக்தர்களாக இருக்கிறோம்னா அதான ஆனந்தம். அப்ப பாருங்க, இது அழகான சீக்வன்ஸ். திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொன்னார், உடனே திருவேங்கடமுடையான் உள்ளத்துக்குள்ள வந்தான், பக்தியை வளர்த்தான். ரொம்ப அழகாக உள்ளத்திலே பக்தியை முன்னாடியே விதைத்திருந்து தன் அனுபவம்னு சொல்லி உரம் சேர்த்து ஆச்சாரிய உபதேசம்னு நீர் தேக்கி இப்ப அது பகவத் அனுபவம் முற்றி பகவானோடு பெரியாழ்வார் சேர்ந்து இருக்கும் அனுபவம் என்று பயிராக முளைத்திருக்க, இதை பார்த்து திருவேங்கடமுடையான் கண்ணீர் விடுறானா. எதை போலன்னா, தன்னுடைய வயல் நிறைய பசுமையாக பச்சை பசேல் என்று பயிர்கள் முளைத்திருந்தால் ஒரு விவசாயி எப்படி ஆனந்தப்படுவாரோ, திருவேங்கடமுடையான் என்னும் விவசாயி பெரியாழ்வார் உள்ளத்தில் முளைத்த அந்த பரமபக்திங்கிற பயிரை பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டானா. அந்த பெருமாள் ஆனந்தப்படுறத பார்த்து பெரியாழ்வாரும் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரா. ஆச்சோ, எனக்கு அனுகிரகம் பண்ணி, நீச்சனேன் நிறை ஒன்றுமில்லேன், நான் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணி இத பெரிய ஆனந்தம்னு சொல்லி அந்த பெருமாள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரே. இப்ப பெரியாழ்வார் திருவேங்கடமுடையான்ட்ட கேட்டாராம், பகவானே நான் எதுவுமே செய்யல, நான் உனக்கு எந்த கைங்கரியும் என்ன பண்ணேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வளவு பெரிய அருள் செய்திருக்கிறாயே, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன். என் உள்ளத்துக்குள்ளே வந்து கோவில் கொண்டாயே, அந்த ஆனந்த நிலைய விமானத்தை விட திருமலையை விட என் உள்ளம் பிடிச்சிருக்குன்னு அந்த கோவில் கொண்டு இத்தனை அனுகிரகமும் பண்ணி பக்தியும் வளர்த்து கொடுத்துட்டியே, நான் உனக்கு என்னடா கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு பெரியாழ்வார் திருவேங்கடமுடையான்ட்ட கேட்டாராம். அதுக்கு திருவேங்கடமுடையான் பதில் சொல்றான், பெரியாழ்வாரே நீங்க என்ன கைமாறு செய்யணும்லாம் கேட்காதீங்க, நான் உங்களுக்கு இன்னும் என்ன அனுகிரகம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நானா இதுவரை பண்ண அனுகிரகம் போதாது, பெரியாழ்வாரை போல ஒரு பக்தர் கிடைச்சிருக்காருன்னா பெருமாளுக்கு எவ்வளவு ஆனந்தம். உங்களை போல ஒரு பக்தர் கிடைச்சிருக்கார், உங்களுக்கு இன்னும் 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 என்னென்னலாம் அனுகிரகம் பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிறான். பெரியாழ்வார் சொல்றார், இல்ல நான் தான் உனக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறார். பெருமாள் சொல்றார், இல்ல நான் தான் உனக்கு மேல அனுகிரகம் பண்ணணும். இது கடைசியில வாக்குவாதமா போயிடுத்து. பெரியாழ்வார் நான் உனக்கு இன்னும் கைமாறும் கைங்கரியமும் செய்யணுங்கிறார். பெருமாள் இல்லை இல்லை, நான் உனக்கு மேல் மேலே அனுகிரகம் அருளை சொரிய வேண்டும்ங்கிறார். பெரியாழ்வார் பார்த்தார், இதுக்கு மேல நீ அனுகிரகம் பண்ண என்ன இருக்கு, திருப்பதி மலையை விட்டு என் உள்ளத்துக்குள்ளேயே கோவில் வந்துட்ட, இதுக்கு மேல நீ அனுகிரகம் பண்ண ஒன்றுமே இல்லை, ஏன்னா எல்லாமே எனக்கு புரிந்து விட்டாயே என்று நன்றியோடு பாடத் தொடங்குகிறார். அதுதான் 5ஆம் பத்து 4ஆம் திருமொழி முதல் பாசுரம். நம்ம எல்லார் உள்ளத்திலையும் இப்ப திருவேங்கடமுடையான் இருக்கார். ஒரு நன்றி சொல்லிடுவோமா பெருமாளுக்கு, எங்களுக்கு நீ எல்லா அனுகிரகமும் பண்ணிட்டியே, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா மலையப்பா கோவிந்தா, எல்லா அனுகிரகமும் பண்ணிட்டடா, இனியுமா பண்ண போற, இனி நீ பண்றதுக்கு என்னடா இருக்கு என்று அவன் கருணையை வியந்து அவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்லிடுவோமா. முதல் பாசுரம் வாங்க சேவிப்போம். சென்னி ஓங்கு தன் திருவேங்கடம் உடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திரு குறிப்பே. சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. திருவேங்கடமுடையானை அழைக்கிறார் பெரியாழ்வார். சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய்,
திருமலையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளே, உன்னோட திருமலை திருவேங்கடமலை எப்படி இருக்குன்னா சென்னி ஓங்கு. சென்னின்னா மலை உச்சின்னு அர்த்தம், பீக் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த சென்னி மலையோட பீக்கானது ஓங்கு, ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய திருமலை. இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். பெரியாழ்வார் திருமொழியில முதல் 4 பத்துக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், நிறைவான 5ஆம் பத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம். இது ஏங்கிறது பின்னாடி சொல்றேன். அதனால சென்னி ஓங்கு, அந்த மலை ஓங்கி உயர்ந்து அதனுடைய உச்சி இருக்கான். பெரியவாச்சான் பிள்ளை விளக்கம் கொடுக்கிறார். அது எவ்வளவு உயரம்னா வைகுண்டத்தையே தொட்டுடும் போல இருக்கான். திருமலையின் உச்சி என்பது வைகுண்டத்தையே தொடும் அளவுக்கு, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதனாலதான் திருமலையை கூட கலியுக வைகுண்டம் என்றே சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஏன்னா வைகுண்டம் வசத்தியா மேல இருக்குங்கிறோம். திருமலை மட்டும் என்ன, சென்னி ஓங்கு, அதன் உச்சி என்பது நன்கு ஓங்கி இருக்கிறது. ஏன் அவ்வளவு உயரத்துல பெருமாள் இருக்காருன்னா, நான் எல்லோருக்கும் பொதுவானவன். வைகுண்டத்துல உள்ள நித்திய சூரிகள் என்னை தரிசிக்கணும்னா இறங்கி வந்து சேவிக்கட்டும். பூமியில உள்ள மக்கள் என்னை சேவிக்கணும்னா ஏறி வந்து சேவிக்கட்டும். நான் 2 பேருக்கும் நடுவுல இருக்கேன்னு வைகுண்டம் பூலோகம் 2க்கும் நடுவில் இருக்கும்படி, மிட் லெவல்ல இருக்கும்படி சென்னி ஓங்கு, அந்த சென்னி ஆகிய மலை உச்சி ஓங்கு, ஓங்கி வளர்ந்து இருக்கும்படியான தன் திருவேங்கடமுடையாய். வெறும் திருவேங்கடம் இல்ல, தன் திருவேங்கடம்னு. தன் என்றால் தன்மை, குளிர்ச்சின்னு அர்த்தம். தன் திருவேங்கடம்னா குளிரான திருவேங்கடம்னு அர்த்தம். இது என்ன, திருவேங்கட மலை குளிரா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா மலையுமே குளிரா தானே இருக்கும்னா, இது நம்ம டெம்பரேச்சர்ல சொல்ற குளிர்ச்சி கிடையாதான். அதனாலதான் இந்த ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையுமே உலகியல் சயின்ஸோட ஒப்பிட்டு பார்க்க கூடாதும்பா. தன் திருவேங்கடம்னா ஆத்மாவை 3 விதமான வெப்பங்கள் வாட்டுமா. முதல் வெப்பம் என்னன்னா, உடல் ரீதியாக வரக்கூடிய வியாதி, இதெல்லாம் ஆத்தியாத்மிகம்னு சொல்லுவா. உடம்புல இருக்கவே இருக்கு, மூட்டு வலி, இடுப்பு வலியிலேருந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் வரைக்கும் இந்த உடல் ரீதியான கஷ்டங்கள்லாம் ஜீவாத்மாவை போட்டு துன்புறுத்துறது. இதுக்கு முதல் வெப்பம் ஆத்தியாத்மிகம்னு பேரு. 2வது ஆதி பௌத்திகம், மற்ற புழு பூச்சி மற்ற பிராணிகள் இதனால ஜீவாத்மாவுக்கு கஷ்டம் வருது இல்லையா, இதுக்கு 2வது வெப்பம் ஆதி பௌத்திகம்னு பேரு. 3வதாக இந்த இயற்கை சீற்றங்கள், தேவர்களுடைய கண்ட்ரோல்ல உள்ள மழை, வெள்ளம், புயல், சுனாமி, இது போலலாம் வருது இல்லையா, பூகம்பம், இதுக்கெல்லாம் ஆதி தெய்வீகம்னு பேரு. இது ஒரு விதமான வெப்பமா. அதாவது வெப்பம்னா ஜீவாத்மாவை போட்டு துன்புறுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ ஆத்தியாத்மிகம்னு உடல் ரீதியா வருவது, ஆதி பௌத்திகம் என்று மற்ற உயிரினங்களால் வருவது, ஆதி தெய்வீகம் என்று இயற்கை சீற்றங்கள் தேவர்களோட கண்ட்ரோல்ல உள்ள விஷயங்களால் வருவது. இந்த 3 வெப்பங்களும் சம்சாரம்ங்கிற உலகியல் வாழ்க்கையில ஜீவாத்மாவை போட்டு வாட்டுமா. ஆனா நம்ம திருவேங்கடமலைக்கு போனோம்னா அந்த திருவேங்கடமுடையான் கட்டாட்சம் பண்ணி இந்த ஆத்மாவுக்கு தன்மை, குளிர்ச்சியை தருவானா, குளிர்விப்பானா. அந்த திருவேங்கடமுடையானுடைய அருட்பார்வை என்னும் குளிர்ந்த மழையில நாம நனைஞ்சிட்டோம்னா ஆத்தியாத்மிகம்னு உடல் ரீதியான கஷ்டங்கள்ங்கிற வெப்பம் போயிடும். ஆதி பௌத்திகம்னு மற்ற உயிர்களால் வரக்கூடிய கஷ்டங்களாகிய வெப்பமும் போயிடும். ஆதி தெய்வீகம்னு இயற்கை சீற்றங்களால் வரும் துன்பமாகிய வெப்பமும் போயிடும். இந்த 3 வெப்பங்கள், ஆத்மாவை தாக்கும் 3 வெப்பங்களையும் போக்கும் ஒரே மலை எதுனா திருவேங்கட மலை. அதனாலதான் சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய். ஏன்னா வெறும் குளிர்ச்சி உடம்புக்கு வேணும்னா அது ஊட்டி மலை, கொடைக்கானல் மலையில கூட கிடைக்குமே. அது ஏன் திருவேங்கட மலையை ஆழ்வார் பாடணும்? அப்ப தன் திருவேங்கடம் என்று சொல்லும் போது இது ஆத்மாவுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போனா ஆத்மாவுக்கு குளிர்ச்சி வராது. நீங்க சிம்லாவுக்கே போனாலும் ஆத்மாவுக்கு குளிர்ச்சி வராது. திருவேங்கடத்துக்கு போனாதான் ஆத்மாவுக்கு குளிர்ச்சி. உலகியல் வெப்பத்தில் தவிக்கும் ஜீவாத்மாவுக்கு திருவேங்கடத்துக்கு போனாதான் குளிர்ச்சி கிடைக்கும். அப்ப சென்னி ஓங்கு, வைகுண்டம் வரை ஓங்கி இருக்கக்கூடிய அந்த பீக் மலை உச்சியை உடைய தன் ஆத்மாவின் வெப்பங்களை தணித்து தன்மை, குளிர்ச்சியை தரக்கூடிய திருவேங்கடம் உடையாய். திருவேங்கடம் என்று போற்றப்படும். கடம் என்றால் பாபம்னு அர்த்தம் தமிழ்ல. வேம் கடம் என்றால் பாபங்களை போக்கக்கூடிய மலை. கடம்னா பாபம், வேம் கடம்னா பாபங்களை போக்கக்கூடிய மலை. அப்போ திருவேங்கடம் பாபங்களை போக்கக்கூடிய அந்த மலையை உடையாய். உடையாய் அப்படின்னா இருப்பிடமாக உடையவனேன்னு அர்த்தம். அப்போ திருவேங்கடம் உடையாய்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார், அந்த திருவேங்கட மலையை உன் இருப்பிடமாக கொண்டவனே. இதுவரைக்கும் இனி பெரியாழ்வாருடைய உள்ளத்தையே இருப்பிடம்னு வரப்போறார், அதை அடுத்து பார்க்க போறோம். ஆக திருவேங்கடம் உடையாய், திருவேங்கடத்தை உன் இருப்பிடமாக கொண்டவனே. சென்னி ஓங்கு தன் திருவேங்கடம் உடையாய், விண்ணளவு ஓங்கி இருக்கக்கூடிய உச்சியை உடைய, ஆத்மாவின் வெப்பத்தை தணிக்கக்கூடிய, பாபங்களை போக்கும் திருவேங்கட மலையை உன்னுடைய வாசஸ்தானமாக இருப்பிடமாக கொண்டவனே. சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய். நீ அங்க ஏன் வந்து எழுந்தருளினா, உலகு தன்னை வாழ நின்ற நம்பி. உலகு தன்னை, இந்த உலகத்தை எல்லாம்
வாழ நின்றனா வாழ்விப்பதற்காக வந்து எழுந்தருளியவனே, நின்ற என்றால் அங்கு நின்றவனே, திருமலையில் கோவில் கொண்டவனே, உலகு தன்னை, இந்த உலகத்துல உள்ள அத்தனை மக்களும் வாழ்ச்சி பெறுவதற்காக, நன்கு க்ஷேமத்தோடு வாழ்வதற்காக நின்ற, திருமலையில் வந்து நின்று கோவில் கொண்டவனே சொல்றோம் இல்லையா. கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான அவரைத்தானே பாடுறோம். அப்போ இந்த கலியுகத்துல எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமா வாழ்ந்துட்டு இருப்பா, எல்லாரையும் காக்கணும். அதனாலதான் இன்றைக்கும் திருவேங்கடமலையில் உள்ள காடர் வேடர் உட்பட எல்லாருக்கும் பெருமாள் தான் அனுகிரகம் பண்றார். வெறும் முனிவர்கள்னு இல்ல, காட்டில் வாழக்கூடிய வேடுவர்களா இருந்தாலும் ஆதிவாசிகளா இருந்தாலும் அவர்களையும் காக்கிறேன் என்றுதானே திருமலைக்கு வந்திருக்கார். திருமலையில் உள்ள மிருகங்கள் பறவைகள் அத்தனை பேருக்கும் அவர் தான் அனுகிரகம் பண்றார். அப்போ இன்னார் இணையார்னு இல்லாமல் மனிதர்கள் தம்மை இல்ல, உலகு தன்னை, உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் அனுகிரகம் செய்வதற்காக வாழ நின்ற, அத்தனை பேருக்கும் வாழ்ச்சி தருவதற்காக வந்து திருமலையில் நின்ற நம்பினார். திருவேங்கடமுடையானை நம்பிங்கிறார். நம்பி என்றால் எல்லா குணங்களும் பரிபூரணமாக நிறைய பெற்றவர்னு அர்த்தம். நம்பினாலே பூர்ணன், பூர்ணமானவர். அப்போ திருவேங்கடமுடையான்ட்ட என்னென்ன குணங்கள் இருக்குன்னா அந்த குணங்கள் எல்லாம் அவர் திருமேனியிலேயே சேவிக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கோங்கோ. திருவேங்கடமுடையான் ஏற்கனவே நம்ம உள்ளத்துக்கெல்லாம் வந்துட்டார் இல்லையா, அந்த திருவேங்கடமுடையான அப்படியே திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் சேவிச்சு பாருங்கோ. அவரோட ஓரோரு அவயவமும் ஒரு குணத்தை சொல்றது. தலைக்கு மேல கிரீடம் வச்சிருக்காரு இல்லையா, அது சுவாமித்துவம்ங்கிற குணத்தை சொல்றது. அவர் தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், எல்லா உலகங்களையும் ஆள்கிறார். அதற்கு அடையாளம் தான் தலையில கிரீடம், ராஜா மாதிரி கிரீடம் வச்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் கையில சங்கு சக்கரம் ஜம்முன்னு ஸ்பஷ்டமா தெரியறது இல்லையா, அந்த சங்கு சக்கரம் மூலம் அவருடைய ஞான சக்திகளை காட்டுகிறார். நான் எல்லாம் அறிந்தவன், எல்லாம் வல்லவன். பார், சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கேன், இதை ஏவினேன்னா எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் அழிச்சுடுவேன் என்று சங்கு சக்கரம் மூலமாக அவருடைய அறிவு, ஆற்றல், ஞானம், சக்தி ரெண்டையும் காட்டுகிறார். அவருடைய கண்கள், அந்த கண்களால நம்மளை குளிர கட்டாட்சிக்கிறாரே, அந்த கண்கள் மூலம் தன்னுடைய வாத்சல்யத்தை காட்டுகிறார். நம் மீது அவர் கொண்ட அன்பு. என் பக்தன் என்னை தேடி வந்திருக்கியா, இன்னைக்கும் திருவேங்கடமுடையானுடைய கண்ணை சேவிச்சு பாருங்கோ. கண்ணாலே பேசுகிறார், கண்ணாலே அன்பு காட்டுகிறார். நம் மீது கொண்ட அன்பாகிய வாத்சல்யம், அதை அவர் கண்ணிலிருந்து நாம் பார்க்கிறோம். அடுத்து லேசா ஒரு புன்னகை செய்கிறார் இல்லையா திருவேங்கடமுடையான், அவர் முகத்தில் உள்ள அந்த புன்னகை அவருடைய நீர்மையை காட்டுகிறது. சௌஷீல்யம்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவார். நீர்மைனா நம்மளோட கலந்து பழகிறார். அந்த புன்னகை மூலம் மலையப்பன் எல்லாத்தையும் பேசுறார். நாம உணர்கிறோமோ இல்லையோ, வாடா குழந்தை, இன்னைக்குதான் வந்தியாடா, எழுமலை ஏறி வந்தியா, நல்லா சேவையாச்சா, லட்டு வாங்கிட்டு போடா, எல்லாம் நம்மை பார்த்து பேசுகிறார். அந்த நீர்மையை அவர் புன்னகையிலே நாம் அனுபவிக்கிறோம். திருமார்புல லக்ஷ்மி இருக்கா, மகாலட்சுமி தாயார், கருணையே வடிவெடுத்தவள், தயா சதகம்னு அந்த கருணைக்காகவே ஒரு துதி பாடியிருக்காரே சுவாமி தேசிகன். அப்போ அந்த திருமார்பில் லக்ஷ்மி பெருமாளுடைய தயை, கருணை என்னும் குணத்தை காட்டுகிறாள். அதுக்கப்புறம் அவருடைய வலது கீழ்த்திருக்கறத்தால திருவடியை காட்டுறார். என் திருவடியை பிடிச்சுக்கோ. இடது கீழ்த்திருக்கறத்தை தொடையில வச்சுட்டு இருக்கார். இப்படி என் திருவடியை மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னா உனக்கு பிறவி பெருங்கடலே தொடையளவு வற்றி போகும்படியாக செய்கிறேன். அதுக்காக தொடையளவு தான் இல்லை, வற்றி போகுங்கிறத பொதுவா தொடையை இட்டு காட்டுவதுங்கிறது வழக்கம். அதனால திருவடியை புடி, நான் உனக்கு பிறவி பெருங்கடலை வற்ற வைக்கிறேன்னு திருக்கரங்களாலே காட்டுகிறார் அல்லவா. இது அவருடைய மோட்ச பிரதத்துவம், அவர்தான் முக்தி அளிப்பவர் என்பதை திருக்கரங்களாலே காட்டுகிறார். திருவடிகளை சேவிக்கிறோம். அவருடைய சௌலபியம், சௌஷீல்யம்னா எளிமை நீர்மைன்னு பார்த்தோம். சௌலபியம்னா ஆக்சசிபிளா இருக்கிறது, நாம போய் அண்டி வணங்கும்படியாக. பெருமாள் திருவடியை சேவிக்கிறதுங்கிறது சாமானியம் இல்ல. எத்தனையோ ரிஷிகள் அதுக்காக தபஸ் பண்றா. ஆனா திருமலைக்கு போனோம்னா அந்த திருவடியை நம்மளால சேவிக்க முடியறது இல்லையா, ஆக்சசிபிளா இருக்கு இல்லையா, அதை திருவடியில பாக்குறோம். அப்போ திருவடிங்கிறது சௌலபியம், ஆக்சசிபிலிட்டி, அணுகும்படி இருக்கிறார் என்பதை திருவடி காட்டுகிறது. முக்தி அளிப்பவர், கஷ்டங்களை போக்குபவர் என்பதை அவரது கரங்கள் காட்டுகின்றன. கருணை, தயை நிறைந்தவர்ங்கிறத திருமார்புல உள்ள லக்ஷ்மி உணர்த்துகிறாள். அவர் நம்மீது கொண்ட அந்த வாத்சல்யத்தை கண்ணுல பாக்குறோம். நம்மீது அவர் காட்டக்கூடிய அந்த நீர்மை என்னும் குணம், சௌஷீல்யத்தை அவர் புன்னகையிலே காண்கிறோம். அவர் ஞான சக்திகளை சங்கு சக்கரத்தில் காண்கிறோம். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவருடைய கிரீடத்தில் காண்கிறோம். அப்போ கிரீடத்தில் உள்ள பெருமையிலேருந்து ஆரம்பிச்சு திருவடியில உள்ள ஆக்சசிபிலிட்டி வரை எல்லா குணங்களும் இருக்கா. அதான் நம்பி. அத்தனை குணங்களும் பரிபூர்ணமாக நிரம்பும்படி திருமலையில் எழுந்தருளி இருப்பவனே நம்பி. தாமோதரா, இது எதுக்கு தாமோதரன்னு சொல்லணும்? தாமம் அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம், உதரம் அப்படின்னா வயிறுன்னு அர்த்தம். தாமோதரன் அப்படின்னா தாமத்தால் உதரத்தில் கட்டுப்பட்டவன். தாமம் என்னும் கயிற்றால் உதரம் என்னும் வயிற்றில் யார் கட்டுப்பட்டானோ, வயிற்றில் கயிற்றால் கட்டப்பட்டவனுக்கு தாமோதரன் பேர். தாமம்னா கயிறு,
உதரம்னா வயிறு, வயிற்றில் கயிற்றால் கட்டப்பட்டவனுக்கு தாமோதரன்னு பேரு. அது கிருஷ்ணாவதாரத்துல யசோதை கிருஷ்ணன் சுத்தி ஒரு கயத்தை கட்டி உரலோடு கட்டி போட்டாள் அல்லவா, அதனால தாமோதரன்னு பேர் வந்தது. அதை எதுக்கு திருமலை அப்பனை பார்த்து தாமோதரான்னு ஏன் கூப்பிடுறாருன்னா, அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், எல்லா குணங்களும் நிறைந்தவர்னு நாம சொல்றோம் திருமலையில சேவிச்சுட்டு. ஆனா இவர் எளிமையால எப்படியெல்லாம் லீல பண்றாருன்னா, யசோதை உரலோட கட்டி போட்டது ஏன், இவர் வெண்ண திருடினார்னு. எல்லா செல்வமும் உடையவர்னு தலையில கிரீடம் வச்சுட்டு இருக்கவர் ஒண்ணுமில்லாதவர் போல வெண்ணைய போய் திருடுறாரே, இது பகவானுடைய லீலை. அடுத்து யசோதை தான் கட்டி போடுறான்னா, எல்லா சக்தியும் உள்ளவன் என்பதற்கு அடையாளமா சங்கு சக்கரத்தை வச்சுட்டு இருக்கவர் பிறவிக்கட்டையே நான் நீக்குகிறேன் என்று திருக்கரத்தால் காட்டுபவர் யசோதை கட்டி போட்டா கட்டுண்டு கிடக்காரு இல்லையா, இது அவருடைய லீலை. அதுபோல கட்டி போட்டதுக்கு அப்புறமாவது அந்த கட்டிலேருந்து வெளி வரணும் இல்லையா, வெளியில வர தெரியாதவன் போல எல்லா ஞானமும் கொண்டவன் என்பதை திருமேனியில காட்டினாலும் கூட ஒண்ணுமே தெரியாதவன் போல ஒரு முடிச்ச கூட எனக்கு அவிழ்க்க தெரியாது, முடிச்சுதானே போட்டிருக்கா, தானே முடிச்சு அவிழ்த்துன்னு வரலாம் இல்லையா, அது கூட தெரியாதுன்னு கட்டுண்டு இருந்தார் இல்லையா. அப்போ திருமலையில பெருமாளை சேவிக்கும் போது எல்லா குணங்களும் நிறைந்தவர்ங்கிறத பாக்குறோம். தாமோதரன்னு கட்டுண்டு கிடக்கும் போது அந்த குணங்களை கூட குறைச்சுண்டு, ஏன்னா ரொம்ப பெரியவன்னு காமிச்சுட்டா நாம கிட்டக்க போக பயப்படுவோமா. அதனால நம்ம ஆத்து குழந்தை மாதிரி அதெல்லாம் விட்டுடுப்பா, உங்க ஆத்து குழந்தை என்ன கட்டி போடுறியா, கட்டுண்டு கிடக்கேன், உங்க ஆத்துல வந்து வெண்ணை திருடுறேன், உன் கையால வெண்ணை கொடு நான் சாப்பிடுறேன். அப்போ கிரீடத்தை மறந்துடுறார், சங்கு சக்கரத்தை மறந்துடுறார், எல்லாத்தையும் மறந்துட்டு நீ கட்டி போடுறியா, கட்டுண்டு கிடக்கேன்னு சொல்கிறாரே, அந்த குணத்தை வெளிப்படுத்தத்தான் நம்பி தாமோதரா. அப்ப திருமலையில சேவிக்கும் போது எவ்வளவு பெரியவர்னு தெரியுது. தாமோதரா கட்டுண்டு கிடக்கும் போது நம் கையாள எவ்வளவு தூரம் நமக்கு கட்டுப்படுகிறார், பக்தர்களுக்கு எப்படி கட்டுப்படுகிறார் என்பது தெரிகிறது. தாமோதரா. அடுத்து சதிரான்னர். சதிர் அப்படின்னா இந்த இடத்துல திறமை சாமர்த்தியம்னு அர்த்தம். சதிரான்னா சாமர்த்தியம் மிக்கவனே. அது என்ன பெருமாளுக்கு சாமர்த்தியம் அப்படின்னா, அடியார்கள் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அந்த தவறுகள் பாபங்கள் குற்றங்கள் அதை மட்டும் கண்டுக்கவே மாட்டாராம். அது மட்டும் அந்த செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பக்தர்கள் செஞ்ச அந்த நல்லதை மட்டும் மனசுல வச்சுப்பாராம். பக்தர்கள் அபச்சாரப்பட்டார்னா அதெல்லாம் மன்னிச்சுட்டு பரவாயில்லப்பா நீ பட்ட அபச்சாரத்தையே உபச்சாரமா ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த தவறுகளை மட்டும் செலக்டிவா மறந்துடுவாராம். அது பெரிய சாமர்த்தியம் வேணும்பா. ஏன்னா பொதுவா மனிதனுடைய இயற்கை என்னன்னா, 100 நல்லது இருந்தாலும் கண்ணில் படாது, ஒரு குற்றம் தான் கண்ணில் படும். ஆனா பெருமாள் எப்படின்னா 100 குற்றம் இருந்தாலும் அது எதுவுமே கண்ணில் படாம ஒரு நல்லது மட்டும் பாக்குறாருன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாமர்த்தியம் வேணும் இல்லையா. அதனாலதான் சதிரா. ஏன்னா நாம எப்படி இருக்கோம், இப்போ நம்ம ஒத்தொத்தர் உள்ளத்திலையும் திருவேங்கடமுடையான் வந்து கோவில் கொள்றார், நம்ம கிட்ட 100 தோஷம் இருக்கு, இருந்தா ஏதோ ஒரு நல்ல குணமோ அல்லது பாதி நல்ல குணமோ இருக்கலாம். ஆனா பெருமாளுடைய பார்வை எப்படிப்பட்டதுன்னா செலக்டிவ் போக்கஸ், கரெக்டா அந்த ஒரு குணத்தை மட்டும் பார்த்து அங்கீகரிச்சு ஏத்துக்கிறாரு. இந்த குணம் எந்த மனுஷனுக்காவது வருமா, எம்பெருமான் ஒத்தனுக்கு தான் வரும். சதிரா. அப்படிப்பட்ட சாமர்த்தியசாலியே, 1000 தோஷத்துக்கு நடுவில் ஒரு குணத்தை காண்பவனே சதிரா. நான் இப்ப என்ன பண்ணேன்னா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு, என்னையும்னா என்னுடைய ஆத்மாவுக்கும் அர்த்தம். இங்க என்னை என்பது இந்த ஆத்மாவை குறிக்கிறது. என்னையும் என்னுடைய ஆத்மாவுக்கும் என் உடமையையும், இந்த இடத்துல உடமைனா ப்ராப்பர்ட்டி என்று பொதுவாக பொருள். இந்த இடத்துல உடைமை அப்படின்னா ஆத்மாவுக்கு ப்ராப்பர்ட்டியா சொத்தாக இருக்கக்கூடிய சரீரம்னு அர்த்தம். அப்போ என்னையும்னா ஆத்மாவுக்கும், என் உடமையையும் அப்படின்னா ஆத்மாவுக்கு ப்ராப்பர்ட்டியான இந்த சரீரத்துக்கும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு. நான் என்ன பண்ணேன்னா உன்னுடைய சக்கர பொறி, சக்கர பொறி என்பது நம்ம சங்க சக்கர லாஞ்சனம்னு சமாஸ்ரயணம் பஞ்சசம்ஸ்காரம்னு ஆச்சாரியன்ட்ட பண்ணிக்கிறோம் இல்லையா. தீயில் புரிகின்ற செஞ்சுடராழின்னு ஏற்கனவே பெரியாழ்வார் பாடி இருக்கிறார். அதாவது அக்னியிலே காட்டப்பட்ட அந்த சங்கு பொறி சக்கர பொறி, வலத்தோளிலே சக்கர பொறியும் இடத்தோளிலே சங்கு பொறியும் ஆச்சாரியன் மூலம் பெறுகிறோம். அதுல சக்கரத்தை சொல்லிட்டாலே சங்கும் சேர்ந்தது. அதனாலதான் இந்த பாட்டுல சக்கர பொறி ஒற்றி கொண்டுன்னு தான் இருக்கும். அதுல சக்கரம்ங்கிறதுக்குள்ளேயே சங்கும் அடக்கும். அதனால சக்கர பொறி, அந்த தீயிலே காட்டப்பட்ட அந்த சக்கரம் சங்கு ஆகிய 2 பொறிகளையும் ஒற்றிக்கொண்டு, வலத்தோளிலே சக்கர பொறியை ஒற்றி கொண்டோம், லாஞ்சனம் செய்தல், இடத்தோளிலே சங்கு பொறியை ஒற்றிக்கொண்டோம். இதெல்லாம் ஆச்சாரியன் மூலமாக நாம் பெற்றது. சரி, இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குப்பா. என்னையும் ஆத்மாவுக்கும் என் உடமையையும் என் உடலுக்கும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு, உன்னுடைய வலத்தோள்ல சக்கர பொறி இடத்தோள்ல சங்கு பொறின்னு ஒத்திண்டோங்கிறார். இது உடம்புல தானே ஒற்றப்பட்டது, ஆத்மாவுக்கு எப்படி பொருந்தும்? என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறின்னு சொல்லியிருக்காரு. உடமையாகிய சரீரத்துக்கு தானே சக்கர பொறி, ஆத்மாவுக்கு சங்கு சக்கரம் எப்படி ஒத்த முடியும் என்று உங்களுக்கு கேள்வி எழலாம். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார்.
இந்த ஜீவாத்மாவுக்கு நாம் பகவானுக்கே தொண்டன் என்ற எண்ணம் எப்போது ஏற்படுகிறதோ அதுதான் ஆத்மாவுக்கு ஒற்றப்பட்ட சங்கு சக்கரபுரி. அப்போ ஆத்மாவுக்கு பிசிக்கலா ஒத்துறது இல்ல, ஆத்மாவுக்கு ஒரு உணர்வு ஞானம் ஏற்படணுமா. நான் யார் யாருக்கோ தொண்டன் கிடையாது, நான் எம்பெருமான் ஒருவனுக்கே தொண்டன், திருவேங்கடமுடையானுக்கே அடிமை என்ற ஞானம் ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்டால் ஜீவாத்மாவுக்கு சங்க சக்கரபுரி ஒத்தியாச்சுன்னு அர்த்தம். அதன் வெளிப்பாடுதான் உடம்பில் ஒற்றப்பட்ட சங்கு சக்கர புரியான். அதனாலதான் ஆத்மாவை முதல்ல சொல்லிட்டு உடம்ப ரெண்டாவதா சொல்றாரு. அப்ப என்னையும் முதல்ல இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஞானம் ஆச்சாரியன் மூலம் ஏற்பட்டது. அது என்ன ஞானம்னா, நாம் பகவானுக்கே தொண்டன். அந்த ஞானம் உள்ளே ஏற்பட்டதற்கு அடையாளம் என்னன்னா, எந்த ஆச்சாரியன் இந்த ஞானத்தை அனுகிரகித்தாரோ அதே ஆச்சாரியன் சரீரத்திலும் அதற்கு அடையாளமா என்ன பண்ணார்னா சக்கர பொறி ஒற்றி கொண்டு சங்க சக்கர பொறியை தோளிலே ஒற்றி கொடுத்தார். இதெல்லாம் பெருமாளும் ஆச்சாரியனும் அனுகிரகித்து நடைபெற்ற விஷயங்கள். ஆகையினால நானும் இனி உனக்கு தொண்டன் என்ற ஞானம் ஏற்பட்டது. உள்ளிருக்கும் ஜீவாத்மாவுக்கு ஞானம் ஏற்பட்டதன் அடையாளம் தோள்களிலே சங்க சக்கர பொறியை ஒற்றி கொண்டேன். அப்ப என்னையும் ஜீவாத்மாவுக்கும் என் உடமையையும் என் உடமையான சரீரத்துக்கும் உன் சக்கர பொறி ஒற்றி கொண்டு உன்னுடைய சங்க சக்கர பொறியை தோள்களிலே ஒற்றி கொண்ட பின் நின் அருளே புரிந்திருந்தேன். திருவேங்கடமுடையானே, நின் அருளேனா உன்னுடைய அனுகிரகத்தையே புரிந்து இருந்தேன்னா விரும்பி இருந்தேன், எதிர்பார்த்து காத்திருந்தேன்னு அர்த்தம். அப்ப நின் அருளே எப்ப சங்க சக்கரபுரி ஒத்தியாச்சோ, எப்ப இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு அடிமைன்னு புரிஞ்சுட்டோமோ, இனி இந்த ஜீவாத்மாவை காக்க வேண்டியது தலைவனான எம்பெருமானுடைய பொறுப்பு, உடையவன் ஓனரான எம்பெருமான் பொறுப்பு. அதனால நமக்கினுமே எந்த கவலையும் இல்லை என்று நின் அருளே, நின் அருளை புரிந்திருந்தேன். இல்ல, நின் அருளே அப்படின்னா உன் அருள் மட்டுமே. இனிமே என்னால் ஆக வேண்டியது ஒண்ணுமில்ல. நின் அருளே திருவேங்கடமுடையானே, உன்னுடைய அனுகிரகத்தை மட்டுமே புரிந்திருந்தேன், எதிர்பார்த்து இருந்தேன். அப்படின்னா நிம்மதியோடு இருந்தேன்னு அர்த்தம். இனி பெருமாள் எப்படியும் என்னை காப்பாற்றுவார், திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் எனக்கு நிச்சயம் உண்டு என்று நிம்மதியோடு இருந்தேன். இப்போது அந்த அனுகிரகத்தையும் பெற்றுவிட்டேன். என் உள்ளத்திலேயே நீ கோவில் கொண்டு விட்டாய், மேற்கொண்டு மோட்சமும் நீ தரப்போகிறாய், வைகுண்டலோக பிராப்தியும் தரப்போற. இனியன் திருக்குறிப்பே அப்படின்னு கேட்கிறார். இனியன் திருக்குறிப்பே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருக்குறிப்பு அப்படின்னா திருவுள்ள குறிப்புன்னு அர்த்தமா. பகவானுடைய மனசுல குறிப்புன்னா சங்கல்பம். சிலது சொல்லுவோம் இல்லையா, இது பகவத் சங்கல்பம், பெருமாள் திருவுள்ளம்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு தான் திருக்குறிப்புன்னு பேரும். இனியன் திருக்குறிப்பே, உன் மனசுல திருக்குறிப்பு, திருவுள்ள குறிப்பு, திருவுள்ள கருத்து என்ன நினைச்சுட்டு இருக்க. இனி அப்படின்னா இதுக்கப்புறம் எனக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணி என்னை இவ்வளவு திருத்தி உனக்கு அடிமையாக்கிய பின் என்னன்னா என்னன்னு அர்த்தம். இதுக்கப்புறமும் என்ன திருக்குறிப்பே, இன்னும் என்ன எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிற. ஏன்னா இந்த பாட்டு நன்றி சொல்லும் பாசுரம்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எனக்கு எல்லாம் பண்ணி எல்லா ஞானத்தையும் கொடுத்து உள்ளிருக்கும் ஞானத்துக்கு அடையாளமா தோல்ல சங்க சக்கர பொரியும் கொடுத்துட்டு இன்னும் அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறியே. இனி என் திருக்குறிப்பே, எப்ப சங்க சக்கர பொறி ஒத்தியாச்சு, ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் கிடைச்சிடுத்து, பகவானுக்கு தொண்டன்னு புரிஞ்சாச்சு, பகவானுக்கே அடியவன், அவன் நம்மளை காப்பாத்துவான்னு நீ அருளே புரிந்திருந்தேன். இனி நீ பண்ண வேண்டிய அனுகிரகம்னு என்ன இருக்கு, ஜம்முன்னு அடுத்து வைகுண்டம் போற, அது அஷ்யூர்டு. இனி என் திருக்குறிப்பே, இதுக்கு மேலேயும் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு காத்திருக்கியா, என்னடா பண்ண போறேன்னு கேட்கிறாராம் பெரியாழ்வார். அதுதான் இந்த பாசுரம். சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக் கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன். இனி என் திருக்குறிப்பே, வானளவு உயர்ந்திருக்கக்கூடிய மலை உச்சியை உடைய ஆத்மாவின் வெப்பத்தை தணிக்கவல்ல திருவேங்கட மலையை இருப்பிடமாக கொண்ட எம்பெருமானே, அனைத்துலகும் வாழ்வதற்காக எழுந்தருளியவனே, அனைத்து குணங்களும் பூரணமாக நிறைந்த நம்பி அத்தனை குணங்கள் எல்லாம் குறைத்து கொண்டு தாமோதரனாக உரலோடு கட்டுப்பட்டவனே, அடியார்களின் தோஷங்களை காணாதபடி சாமர்த்தியம் கொண்டவனே, ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் சங்க சக்கர பொறி ஒத்தி உனக்கு அடியவன் என்று உணர்ந்து உன்னருளையே எதிர்பார்த்து இருக்கும் அந்த நிலையை தந்து விட்டாயே, நிம்மதியோடு இருக்கிறேனே. இனியும் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறியே, என்ன பண்ண போற, உன் திருவுள்ளம் என்னவோ என்று பெரியாழ்வார் பெருமாளிடம் கேட்கிறார். பெருமாள் சொன்னாராம், ஒரு பெரிய அனுகிரகம் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு சுவாமி. இனிமேதான் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துல வைகுண்ட லோகம் நோக்கி உங்களை அழிச்சுட்டு போக வேண்டாமா, எவ்வளவு பெரிய காரியம் இருக்கு, அதை பண்ணணும்னு பெருமாள் சொல்றார். அதுக்கு பெரியாழ்வார் என்ன பதில் சொன்னார்னு அடுத்த பாசுரத்தில் காண்போம். இப்ப இந்த பாசுரத்துக்கான ஆங்கில வடிவம். O the Lord of the high and cool Thiruvenkatam hill, O the one that gives life to all, O the one full of auspicious attributes, O the one that got bound to a martyr, O the clever person who ignores the faults of your devotees,
I stamped my soul and body with your disk symbol and longed for your blessings. That I have received it fully. What else do you wish to do for me? என்பது ஆங்கில வடிவம். இனி வைகுண்ட லோகம் அழிச்சின் போக வேண்டியிருக்குன்னு பெருமாள் சொல்றார். அதற்கு பெரியாழ்வார் என்ன பதில் சொன்னார்? அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். சென்னியோங்கு தன் திருவேங்கடம் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதர சதிரா என்னையும் என்னுடைமையோ உன் சக்கர போற்றி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே நின்னருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறி